தற்போது திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கருத்துப்படி நல்லா இருக்கு. எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க. ஏங்க ஒரு இடத்துலயும் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்ப இவர் இருக்காருன்னா இவருக்கு பின்னாடியே ஒரு துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? சீமான் அவர்கள் வந்து அந்த பாடல் ஒன்று பாடி இருக்காரு பேட்டியில. ஆமா ஆமா. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? சீமான் அண்ணன் அவர்கள் பாடியது தவறா இல்ல சரியா அப்படின்றது எனக்கே தெரியல. ஒருவேளை அது தவறாக இருந்தால் அது வந்து கண்டிக்கத்தக்கது. தற்போது திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. என்னுடைய கருத்துப்படி நல்லா இருக்கு. அநேகமா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு நான் சொன்னதை வச்சு பல பேர் சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களுக்கே தெரியும். இப்போ தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா கேள்வி கேட்குறீங்க. நீங்க கேட்கறத பார்த்தாக்கா நாளைக்கு என்ன ஜெயில் வாசல்ல தான் வந்து பேட்டி எடுப்பீங்க போலயா? அதாவது இப்பவும் சொல்றேங்க, நான் வந்து மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கோ அரசாங்கத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுறேன் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. எல்லாமே அரசாங்கம் பார்க்க முடியாதுங்க. ஏங்க ஒரு இடத்துலயும் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து இப்ப இவர் இருக்காருன்னா இவருக்கு பின்னாடியே ஒரு துப்பாக்கி வச்சுன்னு ஒருத்தர் வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? இவருக்கு பின்னாடியே வர முடியுமா? தனி மனிதன் நம்ம தாங்க நம்மளுடைய பாதுகாப்பை பார்த்துக்கணும். புரியுதுங்களா? குற்றங்கள் குறைவதற்கு நம்மளும் வந்து அதற்கு வந்து ஒரு இணக்கமா இருக்கணும்னு சொல்ல வரேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே குற்றங்கள் நடக்க தான் செய்யுது. அதை வந்து இப்போ சில நேரத்தில் நம்மளே அது குற்றங்கள் நடக்காதபடி நம்ம வந்து தவிர்த்துக்கொள்ளலாம். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து அரசாங்கம் வந்து சொல்லிட்டு வருது, வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பைக் ஓட்டுறப்போ இப்போ செல்போன் பேசாதீங்க, கார் ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடுங்க அப்படிலாம் சொல்லுது. அது எல்லாமே நம்ம வந்து கேட்டுட்டு வரோமா? சொல்லுங்க. உடனே வந்து நம்ம கீழே விழுந்துட்டாக்கா, ஒரு பஸ் வந்து இடிச்சிட்டாக்க உடனே என்ன பண்ணோம்? மு.க.ஸ்டாலின் அவர்கள் சரியில்லை, முதலமைச்சர் சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை அப்படின்னுவோம். நம்ம தான் நம்ம பாதுகாப்பை பார்த்துக்கணும். நீங்க தான் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும், நீங்க தான் சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும், நீங்க தான் செல்போன் போடாம பேசாம ஓட்டணும், ட்ரிபிள்ஸ் போகாம இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கையில தான் இருக்கு. எதற்கெடுத்தாலும் அரசாங்கத்தையே குறை சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் நடு ரோட்ல நின்று டிராபிக் ஜாம் பண்ற இடத்துல வந்து நில்லு, இப்படி போ அப்படி போன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரா? சொல்லுங்க. நம்ம தாங்க பொதுமக்களாகிய நம்மளோட ஒத்துழைப்பு இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்ல வரேன். சீமான் அவர்கள் வந்து அந்த பாடல் ஒன்று பாடி இருக்காரு பேட்டியில. ஆமா கொண்ட கருணாநிதி. ஆமா. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, ஏதோ கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை பத்தி சொல்ற அளவுக்கு கூல் சுரேஷுக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் சீமான் அண்ணன் அவர்கள் பாடியது தவறா இல்லை சரியா அப்படின்றது எனக்கே தெரியல. ஒருவேளை அது தவறாக இருந்தால் அது வந்து கண்டிக்கத்தக்கது. இல்ல அது எழுதுனது வேற ஆளு, அதனால நீங்க அவங்கள தான் தண்டிக்கணும். ஏன்னா பாட்டு எழுதுனது யாரு என்னன்றது தெரியல எனக்கும். ஒருவேளை அவங்களையும் தண்டிக்க வேணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து.